நீ என்னை விட இளையவன், வயதிலும் உறவிலும், அதோடு யுத்த கலையிலும் கூட. ஆகையால் முதலில் நீயே தாக்கு. நான் வயதில் வேண்டுமானால் சிறியவனாக இருக்கலாம், ஆனால் யுத்த கலைகளில் அல்ல மாமா அவர்களே. கார்த்திகேயா, என்னை தாக்க பயன்படுத்தும் அனைத்து ஆயுதமும் வீணாகச் செல்லும். என்னை சம்ஹாரம் செய்யவே சகோதரி உன்னை அனுப்பினாள். ஆனால் இன்று மரணப்படுக்கையில் படுக்கப் போவது நீதான் கார்த்திகேயா. இப்பொழுது என்ன செய்வாய் கார்த்திகேயா? மகரிஷி அகத்தியரே, சிவனிடம் இருந்து பணியை கொண்டு வந்தீர்கள். அதை கொண்டு எனது அரசர் ஜிம்பராசுரருக்கு அன்பளிப்பாக தருவேன். அவர் கைலாயத்தின் இந்த பனிக்கட்டிகளை நீராக மாற்றி பருகிவிடுவார். மிக கடினமாக ஒரு மாவீரனை என்னை எதிர்க்க அழைத்து வந்தீர்களே, அவன் இப்பொழுது தோற்றுவிட்டான். சகோதரி பார்வதி, சகோதரி பார்வதி, சகோதரி பார்வதி, தாங்கள் உறவிற்கு மரியாதை தராத பொழுது நான் ஏன் தர வேண்டும்? அந்த தேவாதி தேவர் ஜிம்பராசுரரின் இந்த சேனாதிபதி தங்களது சகோதரன் கிரௌஞ்சன் தங்கள் மகனை சம்ஹாரம் செய்வார். தங்கள் மகனை சம்ஹாரம் செய்வார்.
மகாதேவா, தாயே, கார்த்திகேயனை காப்பாற்றுங்கள், அவனை காப்பாற்றுங்கள் மகாதேவா. அன்னைக்கு என்ன நேர்ந்தது? மிகவும் ஆபத்தான தருணத்தில் அவர்கள் கண்களை எதற்கு மூடிக்கொண்டிருக்கிறார்கள்? அன்னை தியானம் கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் தியானம் கலைந்திட நாம் முயன்றிடக் கூடாது. பார்வதியின் தியானம் கலைவதற்கு முன்பாகவே யுத்த களத்தில் கார்த்திகேயனின் உயிரை கிரௌஞ்சன் பறித்திருப்பார். பர்வத மைந்தன் நான். கிரௌஞ்சன் எனது பெயர். மருமகனே கார்த்திகேயா, உன்னை பர்வதத்திற்கு கீழ் புதைக்கப் போகிறேன். அந்த பர்வதத்தை உன்னால் எதிர்த்து போரிட இயலாது. ஹரஹர மகாதேவா. மாமா கிரௌஞ்சனை போலவே இந்த பர்வதமும் என்னுடைய தாக்குதலால் பாதிப்படையாமல் இருக்கிறது. அன்னையே, தந்தையே, எனக்கு உதவுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். எவரும் வரமாட்டார்கள் கார்த்திகேயா. எவராலும் உன்னை காப்பாற்றவும் இயலாது. சிவசக்தியின் மைந்தன் கார்த்திகேயன் இன்று தனது முடிவை அடையப் போகிறான். அசுரர்களான நமக்கு கார்த்திகேயனின் மரணம் சிவசக்திக்கு எதிரான போரில் கிடைத்த முதல் வெற்றியாகும். எந்த வேதனையை, எந்த துக்கத்தை பல வருடங்களாக என் பிள்ளைகளை இழந்து நான் அனுபவித்தேனோ அதை இப்போது சிவசக்தியை அனுபவிப்பார்கள். விதியின் நியதியை பார்த்தாயா? ஆதிசக்தியின் அன்பான சகோதரனே அவளது அன்பு மகனை வதம் செய்ய போகிறான். தந்தையே, ஏதேனும் செய்யுங்கள். சகோதரர் ஆபத்தில் இருக்கிறார். நன்கறிவேன் கணேசா. ஆனால் தந்தையை விட அன்னைக்கே
தன் சிசுவின் மீது அதீத அக்கறை இருக்கும். எனவே ஆதிசக்தியின் சக்தியின் மீது நம்பிக்கை கொண்டிர வேண்டும். அன்பு மருமகனே, இனி பிரபஞ்சத்தில் உள்ள எவராலும் உன்னை காப்பாற்ற இயலாது. இந்த பர்வதம் உனது அடையாளத்தை அழித்துவிடும். அகத்தியரே, இங்கிருந்து சென்று விடுங்கள். இல்லை கார்த்திகேயா, எனது மகாதேவரின் மைந்தனை பாவத்தில் தள்ளிவிட்டேன் என்ற நினைப்புடன் என்னால் வாழ முடியாது. ஆனால் தங்களுக்கு ஏதேனும் நேர்ந்தது என்றால் தங்களை பாதுகாக்கவில்லை என்ற குற்ற உணர்ச்சி என்னை அனுதினமும் வாட்டிக் கொண்டிருக்கும். என் கடமையை நான் சரிவரச் செய்ய வேண்டும். கார்த்திகேயா! ஆ! தந்தையே, தாயே, கணேசா, குமரா கார்த்திகேயா! குமரா கார்த்திகேயா! சகோதரா! குமாரா கார்த்திகேயா, வாய்ப்பில்லை. நீ யார் என்று கூறு. என்ன துணிச்சல் இருந்தால் என் தாக்குதலை தடுத்திருப்பாய். சிவசக்தியின் சேவகன் மற்றும் கார்த்திகேயனின் பாதுகாவலன். என் பெயர் பிலானி. என் பெயர் பிலானி. ஹர ஹர மகாதேவா! என்ன? இதற்கு முன்பு உன்னை பற்றி கேள்விப்பட்டதில்லையே.
கைலாயத்தின் ஒரு அங்கமான நான் அன்னை கௌரியையும் மகாதேவரையும் வணங்குகிறேன். கூறுங்கள், எனக்கான கட்டளை என்ன? என் சகோதரன் கிரௌஞ்சனின் பலம் அவனது அடையாளத்தில் உள்ளது. இமயமலையின் மகன் என்ற உண்மையில் அடங்கியுள்ளது. பர்வத அரசன் மைந்தனின் தாக்குதலில் இருந்து மகா பர்வதம் கைலாயத்தின் அங்கம் என் மகனை பாதுகாக்கும். நீ பாதுகாப்பாய். எனது மகன் கார்த்திகேயனின் கவசமாக இருப்பாய். செல். அவ்வாறே தாயே. வாய்ப்பில்லை. நான் எண்ணியது போலவே நிகழ்கிறது. இன்று கிரௌஞ்சன் அழிவான். அசுர குலம் மீண்டும் தோற்கப் போகிறது. தோற்கப் போவது நாமல்ல குருதேவா. ஆதிசக்தி இன்று தனது மைந்தன் கார்த்திகேயனை காப்பாற்றியிருக்கலாம். ஆனால் சகோதரனோ அல்லது மகனோ இருவரில் ஒருவரின் மரணம் இன்று நிச்சயம். அந்த வேதனையை அவர்கள் அனுபவிப்பார்கள். இறுதி வாய்ப்பளிக்கிறேன் மாமா அவர்களே. மகாதேவர் முன்னிலையில் சரணடைந்து விடுங்கள். நான் பர்வத அரசனின் மைந்தன். சிதறுவேனே தவிர என்றும் வீழமாட்டேன். யுத்தம் புரி மருமகனே, யுத்தம். இதற்கு வாய்ப்பில்லை. சிவசக்தியின் கருணை இருந்தால் இயலாத காரியமும் சாத்தியமாகும். கிரௌஞ்சனே, நான் உன் முன்னிலையில் இருக்கும் வரை பர்வதத்தால் ஆன எதை கொண்டும் முன்னால் ஆயுதத்தை உருவாக்கி வெல்ல இயலாது. மற்ற எந்த அஸ்திரத்தை கொண்டு தாக்கினாலும் நான் உங்களை வெல்ல விட மாட்டேன். இப்பொழுது கூறுங்கள் மாமா அவர்களே, யுத்தம் புரிவீர்களா அல்லது சரணாகதியா? இறுதி மூச்சு உள்ளவரை நான் யுத்தம் புரிவேன். இப்பொழுது மாமா கிரௌஞ்சனை சகோதரர் கார்த்திகேயர் வதம் செய்து வெற்றி பெறப் போகிறார். வெற்றியின் அமிர்தத்துடன் கார்த்திகேயன் தன் மாமனை வதம் செய்த நஞ்சையும் பருக வேண்டியிருக்கும். ஆதிசக்தியும் அவள் மகனும் பிரபஞ்சத்தோர் முன்னிலையில் குற்றவாளியாக வேண்டும். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் தாயே? சகோதரர் குற்றவாளியா? யுத்தத்தில் ஒருவர் வென்றால் மற்றொருவர் தோற்பது இயல்புதானே. உன் சகோதரன் கார்த்திகேயன் எவ்வாறு பார்வதியின் சகோதரனை தோற்கடித்து
யுத்தத்தில் வெல்கிறான் என்று காண வேண்டும். ஓம் நம சிவாய. என்னை மன்னித்து விடு கார்த்திகேயா, நான் தவறு செய்து விட்டேன். என்னை மன்னித்து விடு கார்த்திகேயா, உனது மாமனை நீ மன்னிக்க மாட்டாயா மருமகனே? சகோதரி பார்வதி, நான் மன்னிப்பு கோருகிறேன். மகாதேவா, நான் தங்களிடமும் மன்னிப்பு கோருகிறேன். மன்னிப்புக்கான வாய்ப்பை இழந்து விட்டீர்கள் மாமா அவர்களே. தாங்கள் செய்த அனைத்து காரியத்திற்கும் தண்டனை ஒன்று மட்டுமே தீர்வானது. கார்த்திகேயா, இவ்வாறு செய்யாதே மகனே. கிரௌஞ்சன் சரணாகதி அடைவதற்கு தீர்மானித்து விட்டான். அவனை நீ தண்டிக்காதே. தாமதமாக இருந்தாலும் சரியான பாதைக்கு கிரௌஞ்சன் வந்து விட்டான். மகாதேவா, நம் மகன் கார்த்திகேயன் அவன் மாமனை மன்னிக்க வேண்டும் அல்லவா? தேவி, நம் மைந்தன் மீதும் அவனது நியாயத்தின் மீது நம்பிக்கை கொண்டிர வேண்டும். வேண்டாம் கார்த்திகேயா, வேண்டாம். என்னை வதம் செய்து விடாதே. வேண்டாம் மருமகனே, வேண்டாம். மாமனை மருமகன் வதம் செய்து விட்டான். கார்த்திகேயன் குற்றவாளியாகிவிட்டான். ஆனால் தாங்கள் இங்கு நகைக்கிறீர்கள்? நந்தி, உணர்ச்சி வயப்பட்டு ஒன்றை மறவாதே. கார்த்திகேயன் சிவசக்தியின் மைந்தனாவான். அவனது நியாயத்தின் மீதும் அவன் திறமையின் மீதும் நம்பிக்கை கொண்டாக வேண்டும்.
நான் சிவமைந்தனாவேன். தண்டனை என்பது ஒருவர் திருந்துவதற்காக மட்டும்தான். செய்த குற்றத்தை உணர்ந்தால் தண்டனையும் மன்னிக்கப்படும். அதற்கான மார்க்கம்தான் பிராயச்சித்தம், பொது சேவை. தாங்கள் பர்வதத்தின் மைந்தன் ஆகையால் தங்கள் பிராயச்சித்தமானது எந்த பர்வதத்தின் சக்தியை தாங்கள் ஆயுதமாக்கி மற்றவர்களை துன்புறுத்தினீர்களோ அந்த சக்தியை கொண்டு பொது சேவையை செய்யுங்கள். இங்கு இவ்விடத்தில் தாங்கள் ஒரு பர்வதமாக எழ வேண்டும். தங்கள் பர்வதத்தில் காய்க்கும் கனிகளும் தானியங்களும் ஔஷதங்களும் லோக நன்மைக்கு பயன்பட வேண்டும். அவ்வாறு செய்தால் வையகத்தோர் தங்களை அக்கிரமக்காரன் கிரௌஞ்சன் என்றல்ல, பரோபகாரி கிரௌஞ்சன் என்று போற்றி பாடுவார்கள். பரோபகாரி கிரௌஞ்சன் என்று போற்றி பாடுவார்கள். சகோதரி பார்வதி மற்றும் மகாதேவா கார்த்திகேயனை போன்ற ஒரு மாவீரனுக்கு அன்னை தந்தையாக இருப்பதை எண்ணி பெருமை கொள்ளுங்கள். இவன் பாவம் புரிந்தவனை அல்ல, உள்ளிருந்த தீய எண்ணத்தை அழித்தான், அகங்காரத்தை அழித்தான், நல்வழிப்படுத்தி பிராயச்சித்தம் செய்வதற்கான மார்க்கத்தை காட்டினான். உனது மாமனாக நானும் உன் அன்னை தந்தை சிவசக்தியும் பெருமை கொள்கிறோம். குமாரன் கார்த்திகேய, குமாரன் கார்த்திகேய, குமாரன் கார்த்திகேய, குமாரன் கார்த்திகேய, குமாரன் கார்த்திகேய, குமாரன் கார்த்திகேய, குமாரன் கார்த்திகேய. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. மகரிஷி அகத்தியரே, சிவசக்தி அளித்த அனைத்து வஸ்துக்களும் தனது வேலை முடிந்த பிறகும் பயனுள்ளதாகவே இருக்க வேண்டும். அது அஸ்திரமாக இருந்தாலும் சரி. சிவசக்தி அளித்த பனிக்கட்டிகளை இவ்விடத்தில் நதியாக பாய்ந்தோடச் செய்யுங்கள். நிச்சயமாக கார்த்திகேயா. இல்லை, இதை ஒப்புக்கொள்ள மாட்டேன். இவ்வாறு நடக்க வாய்ப்பில்லை. கார்த்திகேயா, இந்த ஜிம்பராசுரன் உனது இந்த தவறுக்கான தண்டனையை நிச்சயம் வழங்குவான். அமைதியாக இரு மகனே. உன் குரோதத்தை இவ்வாறு வீணாக்காதே. உன் குரோதத்தை வன்மமாக மாற்று. சென்று அவர்களை தடுத்து நிறுத்து. கிரௌஞ்சனை பர்வதமாக மாற்றி கார்த்திகேயன் மாபெரும் தவறு செய்து விட்டான். கிரௌஞ்சனை பர்வதமாக மாற்றியதற்கு நான் வழங்க போகும் தண்டனை கொடியதாக இருக்கும். அந்த வேதனையை சிவசக்தி காலத்திற்கு மறக்க மாட்டார்கள். இந்த ஜிம்பராசுரன் இந்த வறண்ட பாலைவனத்தை பசுமையாக மாற்ற அனுமதிக்க மாட்டான். அதற்கு வாய்ப்பில்லை. கார்த்திகேயா, உனக்கான தண்டனையை வழங்க வந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஆசி புரியுங்கள் மகாதேவா. அரஹர மகாதேவா. தேவி, நதி உருவானதென்றால் வாழ்க்கை மற்றும் வளமை இவ்விரண்டுமே ஊற்றெடுக்கும். எனவே இந்நதிக்கு ஆசி வழங்குங்கள். இந்த நதி நிரந்தரமாக இவ்வாறே வற்றாது பெருக்கெடுத்து ஓட வேண்டுமென்று. அதுவே அவ்விடத்தை வளமை கொண்டிருக்கச் செய்யும். வாழ்க்கைக்கும் வளம் பெற்றிருக்கவும் காரணமாக அமைந்திடும்.
இதுவே லோக நன்மைக்கான துணையாக அமைந்திடும். நிச்சயமாக. தேவி, அந்நதியானது அப்பகுதியில் முழுமையாக அமைந்திருக்கும் அந்த வறண்ட பூமியை வளம் பெற்றிருக்கச் செய்யும். யாவரின் வாழ்வும் பசுமை பெற்றிருக்கச் செய்யும். ஆகையால் அந்நதிக்கான பெயர் யாதெனில் காவேரி, காவேரி, காவேரி. இப்பொழுது சிவசக்தியின் ஆசியின் காரணமாக காவேரி கிடைத்து விட்டாள். லோக நன்மைக்கான எனது முயற்சிகளும் வெற்றி பெறும். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. இந்த ஜிம்பராசுரன் இருக்கும் வரை தர்மம் என்றுமே வெற்றி பெற வாய்ப்பில்லை. இங்குள்ள அனைத்து ஜீவராசிகளும் நீருக்காக தவிக்கப் போகின்றது. இங்கு நதி பெருக்கெடுத்து ஓட நான் அனுமதிக்க மாட்டேன். மகரிஷி அகத்தியரே, உயிரின் மீது துளியேனும் விருப்பம் இருந்தால் இங்கிருந்து சென்று விடுங்கள். இல்லையேல் நீ என்ன செய்வாய்? சிவசக்தியின் ஆசி என்னுடன் இருக்கிறது. நீ என்னதான் சூழ்ச்சி செய்தாலும் சரி, காவேரி நதி நிச்சயம் பெருக்கெடுத்து ஓடும். இக்காரியத்தை செய்வதிலிருந்து உன்னால் மட்டுமல்ல, எவராலும் என்னை தடுத்து நிறுத்த இயலாது. ஹர ஹர மகாதேவா. தங்களின் சிவன் மீது அதீத நம்பிக்கையா? தங்களை வதம் செய்து சிவனின் சக்தி என்ன என்பதை உலகத்திற்கு நிரூபிப்பேன். மகரிஷி அகத்தியரே, மகாதேவா. மகாதேவர் கிரௌஞ்சனிடமிருந்து என்னை காத்திருக்கிறார். அதே மகாதேவர் இந்த நற்காரியத்தை செய்வதற்கும் உதவுவார். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. எச்சரிக்கிறேன். வேண்டாம் கார்த்திகேயா,
மகாதேவரின் ஆசி எனக்கு இருக்கிறது. ஆகையால் நான் இறக்க மாட்டேன். இந்த அக்கிரமக்காரன் தனது பாவத்தின் எல்லையை கடக்கலாம். இவன் என்ன செய்தாலும் நான் சிவசக்தியின் நாமத்தை விடாமல் துதித்துக் கொண்டேதான் இருப்பேன். ஆயுதத்தை கீழே இறக்கு. ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. ஹரஹர மகாதேவா. ஜிம்பராசுரா, மகனே! ஹரஹர மகாதேவா. ஜிம்பராசுரா! ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. காவேரி தாயே, இந்த அகத்திய முனிவரின் வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹர ஹர மகாதேவா. மகத்துவமான அந்த தென் திசையில் அகத்திய மகரிஷியையும் கார்த்திகேயனையும் என்றும் நினைவில் கொள்வார்கள். வறண்ட பாலைவனத்தில் பர்வதம் மற்றும் காவிரி நதிக்கு காரணமானார்கள். வளமான அந்நதிக்கு என்றும் நன்றி கூறுவார்கள். பர்வதமும் அந்நதியும் மானிட குலத்தை நன்கு வளர்ச்சியுறச் செய்து யாவரின் வாழ்வும் தனமும் வளமும் பெற்றிருக்கச் செய்யும்.
இரத்த சம்பந்த உறவுகள் மகத்துவமானதென்பதை யாவரும் அறிவோம். ஆயினும் உண்மையின் மகத்துவம் அறிவீர்களா? உண்மை உற்ற நண்பனை போன்றது. அறியாமையினால் புதைக்குழியில் சிக்கினாலும் நம்மை காப்பாற்றுவதற்கு கயிற்றை போன்ற ஒன்று அருகில் நமக்கு உதவலாம். அதைப் போலவேதான் நட்பும். ஓர் உண்மையான நண்பன் என்றுமே பிறருக்கு தவறான மார்க்கத்தை காண்பிப்பதில்லை. அவர் தவறான பாதையில் செல்வோரையும் நல்வழிப்படுத்துவார். ஆகையால் நட்பையும் உண்மையையும் கைவிட வேண்டாம். அவ்விரண்டுமே நமக்கு வாழ்க்கையில் என்றுமே துணை நிற்கும். அது மட்டுமின்றி மெய்யான நட்பு கிட்டினால் அந்த நட்பினை தாங்கள் என்றும் இழக்க வேண்டாம். நல்ல நட்பையும் உண்மையின் பாதையையும் கடைபிடித்தால் இப்பிரபஞ்சத்தின் பார்வையில் தங்கள் மீதான எண்ணம் என்றும் மேலோங்கியிருக்கும்.